இளையராஜா இசையமைத்து வெளியான திவ்ய பாசுரம் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில்ல நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக மாநிலங்களவை உறுப்பினரும் இசையமைப்பாளருமான இளையராஜா அந்த ஆண்டாள் கோயிலுக்கு போயிருந்தாரு. போனவரு அப்படியே அந்த கோயில்ல இருந்த ரங்கநாதரை அப்படியே ஒரு எட்டு சாமி கும்பிட்டு போயிடலான்னு அங்க இருந்த ஜியரோட சேர்ந்து போயிட்டு இருக்கும் போல அந்த கோயிலோட அர்த்த மண்டபத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சாரு. அவர் காலடி எடுத்து வச்ச உடனே அங்க சுத்தி இருந்த எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் வெளியே நின்னு சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதையும் கேட்டுட்டு இளையராஜா அர்த்த மண்டபத்திலிருந்து வெளியே வந்து சாமி கும்பிட்டு போயிட்டாரு. இப்படி இளையராஜா அர்த்த மண்டபத்துக்குள்ள அனுமதிக்கப்படாம போன வீடியோ வைரலாகி மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. இளையராஜா ஃபேன்ஸ் உட்பட பலரும் சாதி வேறுபாடு பாக்குறாங்க. எந்த சாமி சொல்லுச்சு இளையராஜாவை அர்த்த மண்டபத்துக்குள்ள விடக்கூடாதுன்னு தங்களோட கோபங்களை சோசியல் மீடியால வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. இதனால கோயில் நிர்வாகமே முன்வந்து ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்தது. அது என்னன்னா, அர்த்த மண்டபத்தையும் கோயில் கருவற மாதிரி நினைச்சு நாங்க வழிபட்டு வரனால ஜியர்களை தவிர வேற யாருக்குமே அர்த்த மண்டபத்துக்குள்ள அனுமதி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இதத்தான் அறநிலைத்துறையும் சொல்லி இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்னதான் இப்படி கதை சொன்னாலும் அது சாதி பாகுபாடுதான் அப்படின்னு மீண்டும் கண்டனங்கள் வலுக்க ஆரம்பிச்சது. இதனால இளையராஜாவே முன்வந்து அவரோட எக்ஸ் வலைதளத்துல என்ன மையமா வச்சு சிலர் பொய்யான வதந்திய பரப்புறாங்க. நான் எந்த இடத்துலயும் என் சுயமரியாதைய விட்டு கொடுக்கறவன் இல்ல அப்படின்னு போஸ்ட் போட்டு சொல்லியிருந்தாரு. இளையராஜாவே அந்த பிரச்சனைய விட்டுடுங்கன்னு சொல்லிறனால அதை அப்படியே விட்டுட முடியுமா என்ன சொல்லுங்க? இல்ல இவர் சொல்லிட்டனால இத சாதிய பிரச்சனையா எடுக்காம போயிடலாமா? சரி, இவ்வளோ பிரச்சனைக்குரிய அந்த அர்த்த மண்டபம் இருக்குல்ல, அந்த அர்த்த மண்டபம் அப்படின்னா என்ன அத முதல்ல தெரிஞ்சுப்போம். அர்த்த மண்டபம்னா ஒண்ணுமே இல்லைங்க. சாமி சிலை இருக்கிற கருவறைக்கு நுழையறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி தான் அர்த்த மண்டபம். கருவறைக்கு போகணும்னா இந்த அர்த்த மண்டபத்து வழியாதான் போகணும். எக்ஸாம்பிள், நம்ம வீட்டுக்குள்ள போகணும்னா நம்ம வாசக்கதவை தாண்டி தானே போகணும். அந்த மாதிரிதான் கோயில் கட்டடக்கலையோட ஒரு பகுதியான இந்த அர்த்த மண்டபம் சாமிய பாக்குறதுக்கு கோயில் கட்டடக்கலையோட ஒரு சின்ன பகுதி தாங்க இந்த அர்த்த மண்டபம். இளையராஜா அவர் ஒரு இசை ஞானி, இசை கடவுள். அவரு பாதிக்கப்பட்டனால மட்டும் இத பத்தி நம்ம பேசாம இருக்க முடியாது. இசைஞானிக்கு மட்டும் இல்ல, இது யாருக்கு நடந்திருந்தாலுமே அது சாதிய பாகுபாடுதான். அத பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். இவ்ளோ சொல்றாங்களே, இசைஞானிக்கு மட்டுமா இது நடந்தது? அந்த ஜியர்கள் அர்ச்சகர்கள் மட்டுமே கோயிலுக்குள்ள அனுமதின்னு கோயில் நிர்வாகம் சொல்லுதே. அப்போ எல்லா அர்ச்சகர்களையுமா உள்ள விட்டுறாங்க? அங்க இருக்கக்கூடிய சாதிய வேறுபாடு பார்க்கக்கூடிய சில நபர்கள். ஏன் இத சொல்றேன்னா, யாவரும் எந்த சாதிய சேர்ந்தவங்களும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லியும் அத ப்ராப்பரா படிச்சு நல்ல முறையா ட்ரைனிங் எடுத்திருக்கக்கூடிய மத்த சாதிய சேர்ந்த அர்ச்சகர்களுக்குமே இதே நிலைமை தாங்க. சாதிய வேறுபாடு பார்த்து கோயில் கருவறைக்குள்ள விட மாட்டாங்க. தமிழ்நாட்டுல 2021ஆம் ஆண்டு அரசு மையத்துல பயிற்சி பெற்ற பிராமணர் அல்லாத அர்ச்சகர்கள் 24 பேரு பல்வேறு கோயில்ல பணியமர்த்தப்பட்டாங்க. அவங்க பணியமர்த்தப்பட்ட பல்வேறு கோயில்கள்ல 6 கோயில்கள் ஆகம விதிகளுக்கு உட்பட்டது. தமிழ்நாட்டுல அர்ச்சகரா பிராமணர் அல்லாதவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க கருவறைக்குள்ள சென்று பூஜை செய்யறது எல்லா இடங்கள்லயும் இன்னும் சாத்தியமாகல. திருச்சியில உள்ள ஆகம விதிக்குட்பட்ட வயலூர் முருகன் கோயில்ல நியமிக்கப்பட்ட அர்ச்சகரை பூஜை செய்ய விடாம தடுத்திருக்காங்க. நீண்ட நேரம் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் 1 மணி நேரம் பூஜை செய்யறதுக்கே அனுமதி வழங்கியிருக்காங்கன்னு அர்ச்சகரா பயிற்சி பெற்ற மாணவர்களோட சங்கத்தின் தலைவர் வி ரங்கநாதன்கிறவரு தெரிவிச்சிருந்தாரு. 2023ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் அர்ச்சகர் நியமனத்துக்கு சாதி தடையா இருக்க கூடாதுன்னு தீர்ப்பளிச்சது. அப்படி சொல்லியுமே உச்சநீதிமன்றத்துல அந்த தீர்ப்பு மாற்றி அமைக்கப்பட்டது. கோயில்ல மரபு வழக்கம் அப்படின்னு பல்வேறு காரணத்தை சொல்லி பிராமணர் அல்லாதவர்கள் அர்ச்சகர்களா நியமிக்கப்படுறத பலரும் தடுத்து நிறுத்திட்டு தான் இருக்காங்க. ஏன் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டே 24 வேறு சாதியை சேர்ந்த அர்ச்சகர்களுக்கு மேல வேற யாரையுமே இன்னும் அர்ச்சகர்களா நியமிக்காம இருக்கிறதுக்கு எதிர்த்து போடப்பட்ட வழக்கு இன்னுமே உச்சநீதிமன்றத்துல நிலுவையில தான் இருக்குன்னு அர்ச்சகர் மாணவர் சங்கத்தோட தலைவர் ரங்கநாதன் சொல்லி இருந்தாரு. ஆனா வேறு சாதியை சேர்ந்தவங்க அர்ச்சகராகணும்னா அவங்களுக்கு வகுப்பு எடுப்பாங்களே, அந்த பாடசாலை ஆகம ஆசிரியர் இருப்பாங்கல்ல, அவங்கள ஒருத்தரான கோகுல கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் வைக்கநாசம் அப்படிங்கிற ஆகம விதி
விதிக்கு உட்பட்டது. தோல்ல சக்கர அடையாளமும் உடல்ல பெருமாள் பாத அடையாளம் உட்பட 5 தீட்சைகளை பெற்ற யாரு வேணாலும் கருவறைக்கு போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவங்க என்னதான் இப்படி சொன்னாலுமே முறையா பயிற்சி பெற்ற மற்ற சாதியை சேர்ந்த அர்ச்சகர்களையும் கருவறைக்குள்ள விட மாட்டாங்க. இசைஞானி, இசை கடவுள்னு சொல்லப்படுற இளையராஜா அவர்களையும் விட மாட்டாங்க. நம்மள மாதிரி சாமானிய மனுஷங்களையும் விட மாட்டாங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது என்ன? பழக்க வழக்கமோ கோயில் மரபோ இல்லைங்க, சாதிய பாகுபாடுதான். இப்போ இளையராஜா பாதிக்கப்பட்டனால மட்டுமே குரல் எழுப்பாம யாரு பாதிக்கப்பட்டாலும் கண்டிப்பா நம்ம குரல் கொடுத்தே ஆகணும். தீண்டாமை ஒழிக்கப்படணும்.